வடதிசையில் இமயமலை அரண் என்றால் தென் திசையில் பேரறிவு சிலை என்ற பண்பாட்டு பெருமையின் அடையாளம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் கல்வி கற்றோர் நிறைந்த தனிச்சிறப்பு மிக்க மாவட்டம். கல்வி, பண்பாடு, கலை, இலக்கியம் என ஒவ்வொன்றிலும் முத்திரை பதிக்கும் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வங்காள விரிகுடா முதல் தென்குமரி கடல் வரை பண்பாட்டு பெருமிதம் ததும்பி வழியும் தமிழ்நாட்டை தொழிலிலும் முன்னேற்றியுள்ளார் மாண்புமிகு நம் முதலமைச்சர். கோட்டையில் அமர்ந்து கோப்புகளை பார்ப்பதோடு சீர்மிகு தமிழ் நிலத்தின் சிற்றூர்கள் வரை நலத்திட்டங்கள் நலம் பயக்கின்றவா என்பதையும் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார் நம் முதலமைச்சர். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் குமரி மாவட்டம் பெற்ற பயன்களில் சிலவற்றை நினைவு கூர்வோம். பள்ளி குழந்தைகள் பசியின்றி பயில முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். நாள் ஒன்றுக்கு 545 பள்ளிகளை சேர்ந்த 31,965 குழந்தைகள் பயன். இல்லத்தில் உழைக்கும் மாதரசிகளை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 3,29,736 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். மகளிர் வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சும் விடியல் பயணம் மூலம் 52.70 கோடிக்கும் மேலான பயணங்கள். பெண்களின் உயர்கல்விக்கு ஏணியான புதுமை பெண் திட்டத்தில் 9,379 மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ரூபாய் 496.67 கோடி மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவேற்றப்பட்டு 1,47,361 மீனவர்கள் பயன். மக்களின் நலம் பேணும் மக்களை தேடி மருத்துவம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 7,94,195 பயனாளிகள். 37,201 மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு ரூபாய் 125.48 கோடி மதிப்பீட்டிலான வங்கிக் கடன் ரத்து. விவேகானந்தர் பாறையிலிருந்து ஐயன் வள்ளுவர் சிலைக்கு சென்று வர இந்தியாவின் முதல் கடல்சார் கண்ணாடி பாலம். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் 1,156 பேருக்கு ரூபாய் 19.30 கோடி மதிப்பீட்டில் புதிய வீடுகள் என மக்கள் நலத்திட்டங்கள் நீள்கின்றன. நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1,45,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் பேரறிவு சிலை வெள்ளி விழா நினைவு வளைவினை திறந்து வைத்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் நாகர்கோவில் நகரில் சுதந்திர போராட்ட தியாகி குமரி கோமேதம் ஆர். பொன்னப்ப நாடார் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவச் சிலையை திறந்து வைத்துள்ளார்கள். அந்த வகையில் இன்றைய நாளில் ரூபாய் 77 கோடி மதிப்பீட்டில் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தின் முதன்மை அலை தடுப்பு சுவர் நீட்டிப்பு பணிகள். ரூபாய் 49.76 கோடி மதிப்பீட்டில் 41 பேரூராட்சிகளில் 85.16 கிலோமீட்டர் நீளத்தில் தார் சாலைகள் மற்றும் சிமெண்ட் சாலைகள். 10 பேரூராட்சிகளில் ரூபாய் 141 கோடி மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்ட குடிநீர் மேம்பாட்டு பணிகள். ரூபாய் 66.52 கோடி மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் வளர்ச்சி பணிகள். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1000 பயனாளிகளுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகள். ரூபாய் 35 கோடி மதிப்பீட்டில் கீழக்கடியப்பட்டணம் கிராமத்தில் மீன் இறங்கு தளத்தினை தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தும் பணிகள். ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட மார்த்தாண்டம் தினசரி சந்தை என ரூபாய் 632.35 கோடி மதிப்பீட்டிலான 1,217 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட வடசேரியில் நவீன ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டுதல், புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டுமான பணிகள் என 12 துறைகளில் ரூபாய் 294 கோடி மதிப்பீட்டிலான திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 3,12,082 பயனாளிகளுக்கு ரூபாய் 859 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி மொத்தமாக ரூபாய் 1,785 கோடி மதிப்பீட்டிலான பல திட்டப் பணிகளையும் நலத்திட்ட உதவிகளையும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பயன்பாட்டுக்காக வழங்கியுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானே வேந்தருக்கு ஒளி. திருவள்ளுவரின் குரலுக்கிணங்க நலம், நீதி, பாதுகாப்பு, வளர்ச்சி இந்த நான்கையும் மக்கள் வாழ்க்கையில் ஒரு சேர கொண்டு வரும் மனிதநேய முதலமைச்சரின் பொற்கால ஆட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். ஆட்சி பொறுப்பில் 5ஆம் ஆண்டு வெல்வோம் ஒன்றாக.